Hi students, welcome to Chennai IAS Academy. இப்போ பார்த்துட்டீங்கன்னா அடுத்த ஒரு வேலை வாய்ப்பு ஓகேங்களா, அதாவது அரசு வேலை ஒரு கனவுன்னு சொல்லிட்டு எத்தனையோ இளைஞர்கள் எவ்வளவோ நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் நம்ம பார்த்தீங்கன்னா படிச்சுக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து. ஓகேவா, ஏதாவது ஒரு வேலைக்கு போயிடுவோம். ஓகேவா, அரசு வேலை தான், எந்த கவர்மெண்டோட வேலையா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது ஒரு சில பேர் நிறைய மடங்கு படிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா நம்மளுடைய தேர்வாணையம் ஒரு சில விஷயங்கள் நடந்துக்கிற விஷயங்கள் நமக்கு ஒரு தொய்வு ஏற்பட்டுரும், நமக்கு இந்த டிமோட்டிவேட் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம். ஆகவே கூட நினைச்சிருப்போம், ஆனா ஆக வச்சிரும். அது ரிசல்ட் தள்ளி போறதா இருந்தாலும் சரி, நோட்டிபிகேஷனே விடாம வச்சிருந்தாங்க ஒரு காலம். இப்போ நோட்டிபிகேஷன் விட்டு அதற்குரிய ரிசல்ட்டையும் விடாம வச்சிருக்காங்க இந்த காலம். ஓகேவா, இந்த மாதிரி மாறி 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 நம்மளை அப்படியே நம்மளுடைய விஷயம் நமக்கு ஒரு மோட்டிவேட்டா இருந்தவனே டிமோட்டிவேட் ஆக்குற அளவுக்கு பண்ணிடுறாங்க. எனிவே அதெல்லாம் இருக்கட்டும். ஓகேங்களா, இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் வேற வேற எக்ஸாம் ஏதாவது உங்களுடைய குவாலிஃபிகேஷனுக்கு தகுதியா இருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா அதை அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுத ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா, எதுவுமே ட்ரை பண்ணாம இருக்க போய் தான் நிறைய வாய்ப்புகள் தவற விட்டுறோம். அதுக்கப்புறம் கடைசி காலத்துல ஏஜ் பாராகிற டைம்ல உட்காந்து யோசிப்போம், ஓகே ஐயோ முதல் எழுதிருக்கலாமே அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால எந்த ஒரு எக்ஸாமா இருந்தாலும் சின்ன சின்ன எக்ஸாமா இருந்தாலும் கொஞ்சம் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஓகே, அதுல ஒரு எக்ஸாம் நம்ம பார்க்க போறோம். என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இந்தியன் மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய ஒரு வேகன்சி தான் பார்க்க போறோம். ஒரு நல்ல ஒரு வேகன்சி, முக்கியமான ஸ்பெசிஃபிக்கான ஒரு வேகன்சி தான். பாருங்க, ஃபர்ஸ்ட் Scientific Assistant in Indian Meteorological Department Examination 2022. ஓகே, இந்த அப்ளிகேஷன் முந்தானத்துல இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 30/9 அதுல இருந்து 18 வரைக்கும் இருக்குது. அப்ளிகேஷன் ஃபீ இதெல்லாம் பாருங்க. எக்ஸாம் எப்போ இருக்குன்னா டிசம்பர் டென்டேட்டிவா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தான் இருக்கும். எஸ்எஸ்சி தான் இந்த எக்ஸாம் நடத்துது. அப்போ ஆல்ரெடி எஸ்எஸ்சி, சிஹெச்எஸ்எல், சிஜிஎல் இதெல்லாம் எப்படி நடக்குதோ அதே மாதிரி தான் இங்கேயும் ப்ரொசீஜர் நடக்க போகுது. ஓகேங்களா, அப்போ வேகன்சி அப்படின்னு பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு வேகன்சி. எவ்வளோ அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 வேகன்சிக்கு கொஞ்சம் 10 கம்மியான வேகன்சி, 990 வேகன்சி இருக்குது. ஓகேங்களா, இதோட பிடிஎஃப் நம்ம டெலிகிராம் சேனல்லையும் நான் ஷேர் பண்ணிடுறேன், கொஞ்சம் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் பொறுத்த வரைக்கும் ரிசர்வேஷன் தான் நம்மள மாதிரி இருக்காது, கொஞ்சம் வேறையாக இருக்கும். ஓகே, எஸ்சி எஸ்டி அப்புறம் ஓபிசி மட்டும் தான் இருக்கும், நிறைய விஷயங்கள் தான் இதில் வராது. ஓகே, எனிவே அப்புறம் குவாலிஃபிகேஷன் பார்த்துருந்தாங்கன்னா ஏஜ் கேட்டகரி பார்த்துக்கோங்க. நாட் எக்ஸீடிங் 30 ஜென்ரல் கேட்டகரி பீப்புளுக்கு 30 வயசுக்குள்ள இருந்தா போதும். 92 இருந்து 2004 வரைக்கும் பிறந்தவங்களா இருந்தாலே போதும். ஓகே, வேற எதுவும் அதிகபட்ச ஏஜ் கேட்டகரி தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்துருக்கு. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் தான் எல்லாராலையும் அப்ளை பண்ண முடியாம இருக்குது. ஓகே, இதை என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்? பேச்சுலர் ஆஃப் டிகிரி இன் சயின்ஸ், அதாவது பிஎஸ்சி படிச்சிருக்கணும். ஓகேவா, சரி பிஎஸ்சி படிச்சா பரவாயில்ல, ஆனா அதுல என்ன இருக்கணும்? பிசிக்ஸை ஒரு சப்ஜெக்டா படிச்சிருக்கணும், இயற்பியலை ஒரு பாடமா படிச்சிருக்கணும். ஓகே, அப்படி இல்லாத பட்சத்துல கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கலாம், பிஎஸ்சி ஐடி படிச்சிருக்கலாம், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிச்சிருக்கலாம். இதெல்லாம் அல்லாம டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஃப்ரம் ரெகனைஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் ஆர் யூனிவர்சிட்டி ஆர் ஈக்வலன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 தான் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வச்சிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு குவாலிஃபிகேஷன் தான். ஓகேங்களா, பிஎஸ்சி அது நிறைய பேர் படிச்சிருப்பாங்க, ஆனா அந்த பிசிக்ஸ்கிற ஒரு சப்ஜெக்டை நிறைய பேர் வச்சிருப்பாங்க தெரியுது. மேபி இதுல அப்ளை பண்ணுங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் நிறைய பேர் பிஎஸ்சி படிச்சிருப்பீங்க, ஐடி நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா, அவங்க தாராளமா இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகே, ஒரு ஸ்பெசிபிக் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது என்ன ஒரு நன்மை அப்படின்னா காம்படிஷன் குறையும், அது ஒரு பெரிய ஃபேக்ட். ஓகேங்களா, அப்புறம் நிறைய பேர் என்ன இதெல்லாம் ஒரு வேகன்சி சொல்லிட்டு அப்ளை பண்ண மாட்டோம். ஓகேங்களா, அதனால அந்த எக்ஸாம் நம்ம மட்டும் அப்ளை பண்ணி பாஸ் ஆகிறது கொஞ்சம் எளிமையா இருக்கும். ஓகே, அதனால அப்ளை பண்ணுங்க. மேற்படி எக்ஸாமினேஷன் ஃபீ தான் நார்மல் தான், 100 rupees தான். ஓகேங்களா, எக்ஸாம் சென்டர் தான் பார்த்துக்கோங்க. எக்ஸாம் சென்டர் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் எஸ்எஸ்சி எப்படி எக்ஸாம் சென்டர் போடுவாங்களோ அதே மாதிரி தான் இந்த எக்ஸாம் சென்டர் இங்கே இருக்க போது. ஓகே, அடுத்து பாருங்க எக்ஸாமினேஷனுடைய பேட்டர்ன். ஓகே, எக்ஸாம் பேட்டர்ன் ஒன்று இருக்கும். பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்ம டிஎன்பிசி மாதிரி தமிழ் தான் எதிர்பார்க்க முடியாது. ஓகேவா, அதனால பார்த்தீங்கன்னா அதிகமாக ஜிகே, அதிகமாக ஈக்குவல் ப்ரொபோஷனல் ஜிகே, அப்புறம் ரீசனிங், அப்புறம் மேக்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கிலீஷ் இருக்க போகுது. அது அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டா இருக்குது. ஓகே, பேப்பர் 1 பேப்பர் 2 அடிப்படையில் ஃபர்ஸ்ட் ரீசனிங் அப்படின்னு சொல்லி 25 கொஸ்டின்ஸ், அடுத்து ஆப்டிடியூட் 25 கொஸ்டின்ஸ், இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷனும் சேர்ந்து 25 கொஸ்டின், ஜிகே ஜெனரல் அவேர்னஸ் ஜிஏன்னு சொல்லிட்டு 25 கொஸ்டின்ஸ். இது இல்லாம பார்ட் 2ல அதே பேஸ்ட். ஓகே, ரெண்டு ஒரே எக்ஸாம் நடக்க போகுது. பேப்பர் 1 பேப்பர் 2, பார்ட் 1 பார்ட் 2. இதுல பிசிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி இந்த மாதிரி விஷயங்களுக்காக மட்டுமே ஒரு 100 கொஸ்டின் அலோகேட் பண்றாங்க. மொத்தமா 120 minutes, 2 மணி நேரம் இந்த எக்ஸாமினேஷன். ஓகேங்களா, ஒரு சுலபமான ஒரு எக்ஸாமினேஷன் பார்க்கலாம். சப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக்கா 100 மார்க் கேட்கறாங்க. இது காமன் பேப்பர், இது எல்லாத்துக்குமே காம்படிஷன். இது சப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக்கா இருக்கு. ஓகே, ஒரு நல்ல ஒரு வேகன்சி. அப்ளை பண்ண முடியறவங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி அப்ளை பண்ணுங்க. ஓகே, இன்னமும் தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸாமே நான் நம்பி இருக்கக்கூடாது நான் சொல்ல வரல. தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸாமை தாண்டி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நிறைய வேலை வாய்ப்பு கொட்டி இருக்குது. அதை நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா, அதை நம்ம நம்மளுடைய தமிழ்நாட்டு இளைஞர்கள் நம்மளால முடியும், ஆனா முடியாதுன்னு சொல்லிட்டு அது எதுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே இருந்துடுறோம். ஓகேங்களா, இவங்களும் லேட் பண்ணதா எஸ்எஸ்சி டிலே ஆகாதா சார் அப்படின்னா அவங்களும் டிலே ஆகலாம். ஓகே, இருந்தாலும்
ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்காவது எழுதி பாருங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. இதோட PDF வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம்ல வந்து சென்ட் பண்ணியிருக்கேன். டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் டெலிகிராம் ஜாயின் பண்ணாம இருக்கீங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.